சித்தராமையா உட்பட எல்லாரும் எங்கள் மொழியை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி நோக்கி நகர்றாங்க ஃபாதர். அது நமக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்புது. இப்போ இவங்களுக்கு சமஸ்கிருதம் பிரச்சனை இல்லை, தமிழ் தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வரலாற்று பயண வழியில் முரண்பாடுகள், போர்கள், அதிகார போட்டிகள் இவற்றினுடைய ஒரு நிலப்பரப்பாகத்தான் தென்னக நிலப்பரப்பு இருந்திருக்கிறது. முதல்ல நம்ம தமிழை நிறுவுவோமே. தமிழ் இப்போது அவர்களுக்கு முறையான ஒரு இலக்கணத்திற்கான தொடக்கமே கிபி 4ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் தொடங்குகிறது. ஒரு முறைப்படுத்தப்பட்ட இலக்கணம் என்பது அவர்களுக்கு 12ஆம் நூற்றாண்டில் தான் கிடைக்கிறது. அந்த மொழி செழித்த காலம் என்பது 16ஆம் நூற்றாண்டு தான். 16ஆம் நூற்றாண்டில் தான் புரந்தரதாஸ் நமக்கு எப்படி பக்தி இயக்க காலம் வந்ததோ அதே போல் புரந்தரதாஸ் கவிகள், அந்த காலம் என்பது வீர சைவம் அங்கு செழித்த ஒரு காலம். அதில் தான் வருது. நமக்கு தொல்காப்பியம் ரொம்ப ரொம்ப முன்னாடி போகுது இல்லையா? ஏறக்குறைய அதனுடைய வயது கிமு 2000, ஒருவேளை அது 5000 கூட இருக்கலாம். நம்மால் அந்த அளவுக்கு போகுதுன்னா, நானும் இலக்கண நூல்களை படித்திருக்கிறேன். ஆங்கில ரெனன் மார்ட்டினில் தொடங்கி நம்ம ஆங்கில இலக்கணமெல்லாம் படிச்சிருக்கோம்ல. தொல்காப்பியமெல்லாம் எந்த மொழியோடு நீங்கள் ஒப்பிடவே முடியாது. அது மாதிரி ஒரு இலக்கண நூல் வேறு எந்த மொழிக்கும் இருப்பதாக நான் நினைக்கல.